ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட நேம் தான் சொமாலியன் பீஃப் சுக்ஹார். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நம்ம நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. இங்கே நான் வந்து ஆலிவ் ஆயில் வச்சு நான் இந்த ரெசிபி பண்ணுறேன். ஸோ ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு. இங்கே நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ இது எப்படி ரெடி பண்ணேன்னா, ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்துகிட்டு 4-5 கேஷ்யூ நட்டை நல்லா அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி இதில் நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இன்னும் வேணும்னாலும் நம்ம போட்டுக்குவோம். ஸோ சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஏற்கனவே பீஃப் வந்து ஒரு 2-3 விசில் வந்து டர்மரிக் பவுடர் போட்டு நான் விசில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஃபை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 100 to 150 grams ஆஃப் பீஃப் நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக போன்லெஸ் தான். ஏன்னா 2 பேருக்கு பண்ணுறதுனால இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் மேக்ஸிமம் 2 விசில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ மீதியை வந்து நம்ம இதிலேயே வந்து வேக வச்சிடலாம். அதனால் 2 விசில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே கூட போட்டு, ஆனால் கூடுதல் நேரம் நீங்கள் வந்து வேக வைக்கணும். இந்த ரெசிபி நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், பீஃப் வந்து சாப்பிடாதவங்க. ஸோ பீஃபு எல்லாமே நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, சோமாலியன் மசாலா ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு நான் இங்கே போட்டிருக்கிற மசாலாவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் சைட்லேயும் நான் வந்து போடுறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண மசாலா என்னென்னா, மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பெப்பர், இது எல்லாமே சேர்த்தா இங்கே சோமாலியன் மசாலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மசாலா வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற அளவுக்கு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளியை வந்து வெங்காயம் வெட்டின மாதிரி சின்னதாக வந்து சாப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம் பீஃபோட. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதையும் நம்ம சின்னதாக வெட்டி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இங்கே நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கே மோஸ்ட்லி உப்பை வந்து கொஞ்சம் உறிஞ்சிடும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகாவை வந்து நம்ம போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எப்போனாலும் நீங்கள் போடலாம். ஸ்டார்டிங்கில் வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் போடலாம், இல்லை லாஸ்ட்டில் இந்த மாதிரியும் போடலாம். இதை வந்து ஜஸ்ட்டு காரத்துக்காக நான் இங்கே போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்காக நீங்கள் 2-3 கூட போட்டுக்கோங்க. ஸோ இங்கே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, பீஃபை இந்த தண்ணியோடய நம்ம நல்லா வேக வச்சுருவோம். ஒரு
45 to 50 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடிட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். ஸோ நல்லா பீஃப் எல்லாமே அந்த அரோமாவோட சேர்ந்து நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து 2 to 3 டம்ளர்ஸாக தண்ணி ஊற்றுனேன். இது நல்லா வந்து இன்னும் கெட்டி ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் நான் திரும்ப விட போகிறேன், இன்னும் நல்லா கட்டி ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக நம்ம குடமிளகா வெட்டி போட்டுடலாம். வெட்டி போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்னதாக வெட்டி நம்ம சீசனிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுருங்க. பீஃபோட அந்த குடமிளகா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சுக்கா மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பீஃப் சூக்கரா. இது வந்து நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம், சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பீஃப் சாப்பிடாதவங்க நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ரெசிபி உண்மையிலே ரைஸுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு செட் ஆகலை. பட் ரைஸுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரைஸை சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், see you on next video. Bye.